ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூஸ் ஃபார்ம் லைஃப் ஸ்டைல். எங்கள் வீட்டில் பைனாப்பிள் செடி இருக்குது. அந்த பைனாப்பிள் செடியில் பார்த்திங்கன்னா 2 பைனாப்பிள் வந்திருக்கு. அது உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்தேன். எப்படி வந்துச்சுன்னா, நான் கடையில் வந்து அன்னாச்சி பழம் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டு மேலே தலையை வெட்டுறோம்ல, அதை வந்து முளைக்க போட்டேன். இதான் அந்த ஃபஸ்ட்டு செடி. இதுலேருந்து சரியாக ஒரு வருஷத்தில் ஒரு பழம் வந்துச்சு. அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த செடியை போட்டிருந்தோம். இது ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ பழம் வந்திருக்கு. ஏன்னு தெரியல, இது 2 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து பைனாப்பிள் செடி வந்து 1 இயர்லேயே ஒரு பழம் வந்துடும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வைக்கும்போது குட்டியாக செடி இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இப்படி வரும். அதுக்கப்புறம் தான் சரியாக ஒரு வருஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பழம் தரும். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் அன்னாச்சி பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு மேலே இருக்க தலையை மட்டும் கட் பண்ணி மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வைங்க. சரியாக ஒரு வருஷத்தில் உங்களுக்கு பழம் தரும் கண்டிப்பாக. இந்த செடிக்கு ரொம்ப தண்ணிலாம் அதிகம் தேவைப்படாது. மழை பெய்கிற தண்ணி இல்லை நமக்கு லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3வது பழம் வரப்போகுது. லைட்டாக குருத்து வர ஸ்டேஜில் இருக்குது உள்ளே பார்த்தா. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து இது குருத்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பழம் முட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து அந்த செடி வந்து 2வதாக போட்ட பழத்தில் வந்தது. இது கரெக்டாக 1 இயரில் இந்த பழம் வந்துருச்சு. ஆனால் பழம் கொஞ்சம் குட்டியாக வந்திருக்கு இந்த தடவை. இந்த பைனாப்பிள் செடி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போன மாதம் நான் பழம் ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இது வச்ச செடி தான் இது. பாருங்கள், வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதை கட் பண்ணி போகணுன்னா பார்த்தீங்கன்னா அந்த கையை வச்சு காமிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கட் பண்ணி நம்ம மண்ணுக்குள்ளே வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.